பேக்கெட் மசாலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் ஹோம்மேட் மசாலா மட்டுமே யூஸ் பண்ணி இந்த மாதிரி மட்டன் வறுவல் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு மசாலா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துக்கலாம். 1 கிலோ மட்டனுக்கு வந்து நான் 1.5 கப் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 7 வரமிளகா, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 பட்டை, அப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா. இந்த மசாலா வந்து வீட்டில் அரைச்சதே தான். இப்போ கடாயில் எண்ணெய் காய்ச்சதும் இது கூட வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து ஒரு 2 செகண்ட் வணக்கி விட்டுட்டு இப்போ இது கூட மற்ற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகா வந்து நான் 7 வரமிளகா எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ இது கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போ இது இந்த அளவுக்கு வணங்கினா போதும். இப்போ இது கூட வந்து மஞ்சத்தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 செகண்ட் வணக்கி விட்டுட்டு இது கூட வந்து மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட மல்லித்தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை, ஏன்னா எல்லாமே மட்டன் மசாலாலேயே இருக்குது. இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது வந்து 1 செகண்ட் வணக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும், நம்ம அப்புறம் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இது கூட 5 சின்ன வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். இப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். 1 கிலோ மட்டன் எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். மட்டன் வந்து நல்லா வணங்கணும், நல்லா கலர் மாதிரி வர வரைக்கும் நல்லா வணங்கிக்கலாம். இப்போ இது நல்லா தண்ணி பிரிஞ்சு வருது, இந்த அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இது கூட உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம மசாலா ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து பாதி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நீங்கள் தண்ணி எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா திக்காக வேணும்னா கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம், இல்லை தண்ணி மாதிரி வேணும்னா கொஞ்சம் நிறையா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கொதிக்குது. இப்போ இது ஒரு 6 விசில் விட்டுக்கலாம். இப்போ மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதில் இருக்கிற பீஸெல்லாம் நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம் வறுவல் செய்கிறதுக்கு. இப்போ மட்டன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அதுலேருந்து பீஸ் எடுத்து வடித்து வச்சுருக்கேன். இப்போது 3 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், அந்த மசாலாவில் பாதி மசாலா எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடயே கருவேப்பிலை, பச்சை மிளகா 2ஐயும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா நல்லா விதைய எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வணக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம்.
இப்போ இது நல்லா வணங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம வடித்து வச்சுருந்தா மட்டனை சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். அப்போ தான் மசாலா மட்டனோட நல்லா ஒட்டும். இப்போ அவ்வளோதான், நல்லா மசாலா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். அவ்வளோதான், மட்டன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சமையல் வித் கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸ் வரும். தேங்க்யூ.